அதாச்சும் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா காந்தாரா சாப்டர் 1 அதுக்கு முன்னாடி காந்தாரா எ லெஜண்ட் அப்படின்னு வந்து இந்த ரெண்டு கதையோட இந்த ரெண்டு கதையுமே நிஜமா ரியலிஸ்டிக்கா நடந்த ஒரு கதை. இது வந்து என்னன்னா ரிஷப் செட்டி அப்படிங்கிற டைரக்டர் அண்ட் ஆக்டரா இருக்கிற இவர் வந்து நிஜமான ஒரு கதையை தான் வந்து எடுத்திருக்காரு. அதாச்சும் இது வந்து புராண கதையில இருக்கு. என்னன்னா இந்த பஞ்சுருளி அப்படிங்கிற அந்த ஒரு பன்றி முகத்தோட இருக்கிற அந்த ஒரு தேவதை என்னன்னா அது வந்து பார்வதி தேவி வந்து ஒரு சிவனுக்காண்டி ஈஸ்வர பூந்தோட்டம்னு வரும். நீங்களே பார்த்திருப்பீங்க காந்தாரா சாப்டர் 1 பார்த்திருந்தீங்கன்னா. அதுல வந்து என்ன நடக்கும்னா இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு ஒரு தடவை வந்து பார்வதி தேவி வந்து பூ பறிக்க போவாங்க. போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மாசமான பன்னி வந்து இறந்துருக்கும் போது அதோட குட்டி வெள்ளம் வந்திருக்கும். அந்த குட்டியை தூக்கிட்டு அவங்க கைலாயத்துக்கு போயிட்டு இத வளர்ப்பாங்க. அப்ப வந்து விநாயகர் முருகன் யாருமே பிறக்கல. வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க. அது வந்து ஈஸ்வர பூந்தோட்டத்தில் தான் வளருது. அது வளர 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 அது வந்து எங்களுக்கே தெரியும் நிறைய இடத்துல வந்து விவசாயத்தை கெடுக்கும் பன்றி. அந்த மாதிரி இது வந்து பூந்தோட்டத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப பயங்கரமா கெடுக்க ஆரம்பிச்சிருது இந்த பூந்தோட்டத்தை. இது கெடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா சிவன் பார்த்துட்டு பயங்கர கோவமாயிட்டாரு. அவரு பயங்கரமான கோவமாயி கொல்ல போயிட்டாரு திரிசூல் எடுத்து. அப்ப என்ன ஆகுதுன்னா பார்வதி தேவி வந்து இப்படிதான் நீங்க பண்ணவே கூடாது, இந்த பன்றிக்கு வேணா சாபம் கொடுத்து நீங்க வேணா ஏதாச்சும் காளி கருப்பணசாமி சங்கிலி கருப்பர் ஐயனார் இந்த வகையில ஏதாச்சும் ஒரு சாமியா நீங்க 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 பூலோகத்துக்கு அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அமுச்சு வச்சதுதான் இன்னும் நம்ம காந்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு படத்துல பாக்குற மகா தேவதா பஞ்சுருளி. அந்த ஒரு பஞ்சுருளியோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா காந்தாரா லெஜண்ட்ல வர மாதிரி இந்த இந்த நிலத்தை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி அந்த அவங்க கிட்ட உள்ள காசையும் எடுத்துக்கிட்டு அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்த இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இப்படிலாம் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி தட்டி கேட்கறது வந்து மகா பஞ்சுருளி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சாமி. அதுக்கு இது மட்டுமே இல்லாம குலிகா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சாமியும் இருக்கு. இந்த குலிகாங்கிறது என்னன்னா இந்த குலிகாங்கிற தேவதை இந்த என்ன ஆச்சு எப்படி பிறந்துச்சுங்கிற பேக் ஸ்டோரியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குலிகாவோட பேக் ஸ்டோரி என்னன்னா ஒரு தடவை வந்து பார்வதி வந்து சிவனுக்காண்டி சாம்பல் எடுக்க போறாங்க. அது போகும்போது அங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு கல்லை பாக்குறாங்க. அந்த கல் எடுத்து என்ன பண்றாங்கன்னா சிவன்கிட்ட கொடுக்குறாங்க. இது என்ன செய்யலான்னு செய்யும்போது சிவன் வந்து விஷ்ணு கிட்ட இத வளர்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் எடுத்து வைகுண்டம் அப்படிங்கிற விஷ்ணு வாழ்ற இடத்துக்கு போடுறாரு. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து கருப்பா ஒரு உருவம் வந்து காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற அந்த ஒரு படத்துல கருப்பா வரும்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப பசிக்குதுன்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கிடைக்கிறதுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. விஷ்ணு வந்து ரொம்ப தலையே சுத்திருச்சு. அவர் கடைசியில தன்னோட சுண்டுவரல கட் பண்ணி அவரோட வாயில வச்சிடுறாரு. அப்ப வந்து அவரோட பசி தீந்துடுது. அப்புறம் இன்னொரு சாபமும் கொடுக்குறாரு. என் சுண்டு வரலான மட்டும் உன்னோட பசி தீரவே தீராது, நீ பூலோகத்துக்கு போயும் நீ பசியாதான் இருக்க. பார்வதி தேவி அமுச்சு விட்ட மகா பஞ்சுருளிங்கிற அந்த ஒரு சாமி கூட நீயும் குலிகா தெய்வமா இருப்ப, நீயும் ஒரு தெய்வமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. அப்படி அமுச்சு விடும்போது அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு பெண்ணோட வயிற்றுல பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சமையான பசி எடுக்கிறவராச்சு. இவர் வந்து அந்த அவங்களோட வயிற்றுல இருந்து வராம வயிற்ற கொடூரமா கிழிச்சு வெளில வந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில பஞ்சுருளிக்கும் குலிகாக்குமே பயங்கர சண்டை வருது. அந்த சண்டைனால கிட்டத்தட்ட புரியுற அளவுக்கு பயங்கரமான சண்டை இறந்திருக்கு. கடைசியில பார்வதி தேவியே வந்திருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு சண்டையா இருக்கும்னா பாத்துக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு அவ்வளோ பெரிய சண்டை.
இந்த சண்டையில பார்வதி தேவி கீழே இறங்கி வந்து பஞ்சூர்லி வந்து நிலத்தை அபகரிக்கிறவங்க கிட்ட தட்டி கேட்கணும். குலிகா வந்து நிலத்தை அபகரிக்கிறவங்கள பஞ்சூர்லி சொல்லியும் கேட்கலன்னா கொடூரமா கொல்லணும். பயங்கரமான உக்ர தேவதையா காணப்படுது நம்மளோட குலிகா. குலிகாங்கிறது சும்மா இல்லைங்க, குலிகாங்கிற வகையிலே பல குலிகா இருக்கு. நான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அக்னி குலிகா, கத்தலகால குலிகா, மகா குலிகா, ரத்த குலிகா, ஸ்ரீ குலிகா, குலிகா, தேவி குலிகா, மகா குலிகா, பிரம்ம குலிகா, ராஜ்ய குலிகா, ஸ்ரீ குலிகா. அவ்வளவுதான். இந்த ஒரு லிஸ்ட்ல உள்ள அத்தனை குலிகாவும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.